வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மதுரா, விஷ்ணு வந்துட்டான் பாரு, சாப்பிட வர சொல்லிட்டு வாமா. கூறியபடியே டைனிங் டேபிளில் இரவு உணவை எடுத்து வைத்து கொண்டிருந்தார் வேதநாயகி. சரி அத்தை. மாடியேறியவளுக்கு எப்படி கணவனை சமாதானப்படுத்துவது என்று மட்டும் தெரியவில்லை. ஒரு பெருமூச்சுடன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அவன் குளியலறையில் இருப்பான் போலும். நீர்விழும் சத்தம் கேட்டது. சரி வரட்டும். அவள் கட்டிலில் அமர்ந்தாள். மனம் முழுவதும் தொலைக்காட்சியில் பார்த்த செய்தியே ஓடிக்கொண்டிருக்க, நல்ல வேளை இந்த விஷயம் இப்பொழுதாவது வெளியே வந்ததே. இது மட்டும் கண்டுபிடிக்கப்படாமல் போயிருந்தால் பல பேருடைய உயிர் போயிருக்கும். கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும். அவள் மனம் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, உன் புருஷனுக்குத்தான் முதல் நன்றியை சொல்லணும். மெனக்கெட்டு கண்டுபிடித்தது அவன்தான் என்று கணவன் மேல் காதல் கொண்ட மனம் வெளியே வந்து கூவியது. உண்மைதான். இவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்க காரணமாயிருந்தவன் தன்னவன். அவள் மனதில் கர்வம் தோன்றியது. இப்படிப்பட்டவனை புரிந்து கொள்ளாமல் கஷ்டப்படுத்தி விட்டோமே. மனம் மீண்டும் வாடியது. கதவை திறந்து கொண்டு அவன் வெளியே வரும் சத்தம் கேட்டது. தலையை துவட்டியபடி இடுப்பில் டவலுடன் வெளியே வந்தவன் கட்டிலில் அமர்ந்திருந்தவளை கண்டு கொள்ளாமல் அலமாரியிலிருந்து இரவு உடையை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் புகுந்தான். என்னவோ என் முன்னாடி ட்ரெஸ்ஸே மாத்தாத மாதிரி தான், ரொம்பவும் தான் பண்றாரு. அவள் மனம் செல்ல கோபத்துடன் நொடித்து கொண்டது. உடைமாற்றி விட்டு வெளியே வந்தவன் அவள் ஒருத்தி அங்கு இருக்கிறாள் என்பதையே கணக்கில் கொள்ளாதவன் போல் அறையை விட்டு வெளியேறப்போக, மாமு, அவள் குரல் தடுத்தது. அவன் அப்படியே நின்றான். திரும்பி அவளை பார்க்கவில்லை. ஏன் என்றும் கேட்கவில்லை. சாரி, அவள் கூறி முடிப்பதற்குள்ளேயே வெளியேறிவிட்டான். கடவுளே, எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையே. மனதிற்குள் புலம்பியபடி அவளும் கீழே இறங்கி வந்தாள். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கிறடா கண்ணா. உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடராஜன் சந்தோஷத்துடன் மகனை வாழ்த்தினார். பின்ன அவன் என் பையனாக்கும். வேதநாயகிக்கும் பெருமைதான். தன்னுடைய உயிருக்குயிரான கணவன்தான். ஆனால் ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியாமல் உணவை மென்று விழுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் மதுரையாழினி. உணவை முடித்துவிட்டு அவன் மேலே சென்றுவிட உடனே படுக்கப் போக முடியாமல் சிறிது நேரம் நடந்துவிட்டு மேலே சென்றாள் யாழினி. கையை கண்களுக்கு அணிவாக கொடுத்தபடி படுத்திருந்தான் அவளது கணவன். மெல்ல நடந்து சென்று அவனுக்கு மறுபக்கம் அமர்ந்தவள், மாமு, தயங்கி தயங்கி மெல்ல அழைத்தாள். கண்களை மூடியிருந்தவனிடம் எந்த ஒரு அசைவும் இல்லை. என்னை மன்னிக்கவே மாட்டீங்களா? அவள் குரல் தழுத்தழுத்தது. ப்ளீஸ் யாழினி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, தூங்கணும். பட்டென்று கண்களை திறந்து உரைத்தவன் திரும்பி படுத்து கொண்டான். இன்று அவனுக்கு அலைச்சல் அதிகம் என்று அவளுக்கும் தெரியும் அல்லவா? எனவே மௌனமாக அவளும் படுத்துவிட்டாள். உனக்காகத்தான் இதை செய்திருப்பாள். ஆதிரன் கூறியிருந்ததில் அவனது கோபம் சற்று மட்டுப்பட்டிருந்ததுதான். ஆனால் குழந்தையை முன்னிறுத்தி அவள் செய்ய துணிந்த காரியம்தான் அவனுக்குள் கனன்று கொண்டே இருந்தது. எந்த பிரச்சனை, எந்த கோபம் என்றாலும் பேசி தீர்க்க வேண்டாமா? இப்படியா குழந்தையை பணயம் வைப்பாள்? இப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே கொஞ்ச நாள் இருக்கட்டும். அப்பத்தான் என் அவஸ்தை இவளுக்கு புரியும். மனதில் நினைத்து கொண்டவனுக்கு தூக்கம்தான் வரவில்லை. கொண்டவன் தன்மேல் கோபமாக இருக்கும்போது கட்டியவளுக்கு மட்டும் எப்படி உறக்கம் வருமாம்? புரண்டு புரண்டு படுத்தபடி அவளும் நெளிந்து கொண்டே படுத்திருந்தாள். திரும்பி திரும்பி படுத்தவளின் உடல் லேசாக அவன் மீது பட்டுவிட அவனுக்கு சுற்றென்று கோபம் வந்தது. ஏய், தள்ளிப்படுடி, மேலே வந்து முட்டுன நடக்கிறதே வேற. அவன் புறம் திரும்பியவன் எரிந்து விழுந்தான். ஆஹா, ரொம்பவும் தான். என்னுடைய உடம்பு உங்க மேல பட்டதே இல்லை பாருங்க. அவன் உடைமாற்றுவதற்காக உடைமாற்றும் அறைக்குள் சென்றதே அவளுக்கு கோபமாகத்தான் இருந்தது. இப்பொழுது மெலிதாக மேனி தீண்டியதற்கு அவன் எரிந்து விழுந்ததில் இன்னும் கோபம் வந்தது. ராட்சசி, எதை எப்போ ஞாபகப்படுத்துறா பாரு. பல்லை கடித்தவன் அமைதியாக படுத்து விட்டான். அவள் அமைதியாக இருப்பாளா? வேண்டுமென்றே அவனை ஒட்டி உரசிக்கொண்டு படுத்தாள். அவளது பாதி மேனி அவன் மீதுதான் இருந்தது. அந்த ஆண்மகனின் உணர்வுகளை தூண்டுவதற்கு இது போதாதா? அவனது உணர்ச்சிகள் விழித்து கொண்டன. அதை அவளும் கண்டு கொண்டாள். கழுக்கென்று சிரித்தவள் அவன் மேல் காலை தூக்கி போட, ஏய் ராட்சசி, தள்ளிப்படுடி, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? லூசு லூசு. அவளை ஆள முடியாத கடுப்பில் சரமாரியாக திட்டினான். அவளுக்கா தெரியாது அவனுடைய முரட்டுக்கோவம் எதற்காக என்று. அவனுக்கு தினமும் அவள் வேண்டும். அடித்தாலும் பிடித்தாலும் சண்டையிட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை தன்வசமாக்கி விடுவான். இன்று அதை செய்ய முடியாமல் தானாக போட்டுக்கொண்ட கோப முகமூடி தடுக்க அவன் எரிந்து விழுந்தான். தள்ளி படுக்க முடியாது, போடா. உதட்டை சுளித்தவள் மேலும் அவனோடு ஒன்ற, எங்கே தன்னிலையை அவள் கண்டு கொள்வாளோ என்ற பதட்டத்தில் அவளை தள்ளிவிட்டு விட்டு எழுந்தவன் கீழே தரையில் போர்வையை விரித்து படுத்து கொண்டான். மாமு,
கோபமாக எழுந்து அமர்ந்தவள் அவனருகே சென்று அவன் போர்த்தியிருந்த போர்வையை உருவி எறிந்தாள். சலித்தபடி திரும்பி படுக்க முயன்றவனின் வயிற்றின் மேல் அவசர அவசரமாக ஏறி அமர்ந்து கொண்டாள். என்னடா ரொம்பவும் தான் பண்ற? குனிந்து அவனது சட்டைக்காலரை பற்றியிருந்தாள் அவள். அவனுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சிதான். மனைவியிடம் இப்படியொரு அதிரடியை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனது பார்வை தனக்கு வெகு அருகே குனிந்திருந்தவளின் முகத்தை தாண்டி கீழே பயணித்தது. அணிந்திருந்த நைட்டியின் இரக்கம் அவனது கண்களுக்கு மாபெரும் விருந்தை வைக்க அவன் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டான். அந்த கள்வனின் பார்வை படர்ந்த இடத்தை அவளும் கண்டு கொண்டாள். பட்டென்று அவனது சட்டைக்காலரை விட்டுவிட்டு நிமிர்ந்து அமர்ந்தாள். அவன் முகத்தில் அப்பட்டமாய் ஏமாற்றம் விரவியது. அதே முகத்துடன் நிமிர்ந்து அவளை நோக்கினான். இதழ்களை கடித்து அமைதி காத்தாள் அவள். அதற்குள் தன்னை சுதாரித்து கொண்டவன், இறங்குடி என்று சீர, முடியாது, சட்டமாக மறுத்தாள் அவள். இப்போ மட்டும் நீ இறங்கலா? அவன் வார்த்தைகளை முடிப்பதற்குள் முன்பாகவே குனிந்து அவனது இதழ்களை கவ்விக்கொண்டாள். வேகமான தாபமான முத்தம். அவன் நிச்சயம் இதை எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்து விழிகளை விரித்தவன் பிறகு நேரமாக அவளது முத்தத்தை ரசிக்க ஆரம்பித்தான். எவ்வளவுதான் முத்தப்பாடம் எடுத்தாலும் இவ இந்த உதட்டை கடிச்சு வைக்கிறதை மட்டும் விடமாட்டா. அவன் மனம் ரகசியமாய் எண்ணிக்கொண்டது. மூச்சு வாங்க அவனது உதடுகளிலிருந்து விலகியவள், இறங்கலைனா என்ன பண்ணுவீங்க? ஒய்யாரமாய் புருவம் உயர்த்தினாள். என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? அவளை பார்த்து வினவியவன், ராட்சசி, இன்னும் ஒழுங்கா முத்தம் கொடுக்க தெரியல. அவள் கடித்து வைத்த தனது உதடுகளை தொட்டு பார்த்து கொண்டான். என்ன, உங்களுக்கு மட்டும்தான் கோபத்தை இந்த பெட்ல காண்பிக்க தெரியுமா? எனக்கும் தெரியும் மாமு. அவனது கண்களை பார்த்தபடி உரைத்தவள் அவனது தோள் வளைவை பிடித்து கடித்து வைக்க, ஆ விடுடி அலறினான் அவன். அவன் அலற அலற அவன் மேனியெங்கும் தன் இதழ் கொண்டு அவனை இம்சித்தாள் அந்த காதல் ராட்சசி. வலித்ததுதான், அதுவும் சுகமான வழியாக மாறிப்போக அவனது உணர்வுகள் தாறுமாறாய் ஆட்டம் போட்டன. ஜிவ்வென ஒரு பேரலை உடலெங்கும் பாய கண்மூடி அதை அனுபவித்தான் அவன். அத்தனை நாட்களாய் அவன் நடத்திய பாடத்தை அவனுக்கே திருப்பி நடத்த ஆயத்தமானாள். அவ்வளவு நாட்களாய் அவளது காதோரம் அவன் விடுத்த ரகசிய வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க மறுத்தவள் இன்று தன் வெட்கத்தை துறந்து தன்னவனுக்காக அவன் விரும்பியதை கொடுக்க ஆரம்பித்தாள். அவள் அள்ளி அள்ளி கொடுத்ததில் அந்த ஆறடி ஆண்மகன் தடுமாறித்தான் போனான். எப்பொழுதும் அவன்தான் அவளை சீண்டி தீண்டி தூண்டி உணர்ச்சிகளின் குவியலாக்குவான். இன்றோ அந்த காரிகை அவனை உணர்ச்சிகளின் பிழம்பாக்கினாள். உணர்ச்சிகளின் தாள முடியாத பிடியில் அவன் புலம்பிய புலம்பல்கள் அவளுக்கு புதிது. தன்னவனின் இந்த புதிய மாற்றம் அவளுக்குள்ளும் ஹார்மோன் மாற்றங்களை தூண்டிவிட அவளது காதல் களியாட்டம் எல்லை மீறியது. ஹே, உள்ள என் புள்ள இருக்கிறாண்டி. அவனுடைய சீண்டல் எதுவும் அவள் காதில் விழவில்லை. கோபத்தை காண்பிக்கிறேன் என்று அவனுக்கு காமத்தை கற்பித்து கொண்டிருந்தாள் அந்த கட்டழகி. ஒரு வழியாக கெஞ்சி கொஞ்சி மிஞ்சி அவள் அவனை சமாதானப்படுத்தி முடித்த போது இருவருக்குமே மூச்சு வாங்கியது. உடலின் ஒவ்வொரு அணுவும் சுக அயர்வில் ஆழ தன்னவனின் அருகே சரிந்து படுத்தாள் அவள். இவ்வளவு வேகத்தை உன்கிட்டிருந்து நான் எதிர்பார்க்கல. ஓ மை காட்! வியர்வையில் குளித்திருந்தான் அவன். அவ்வளவு நேரம் தெரியாத வெட்கம் அப்பொழுது அழையா விருந்தாளியாய் வந்து ஒட்டிக்கொள்ள சிறு சினுங்களுடன் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். இருந்தாலும் பேபி, உன் மேலே இருக்கிற கோபம் அப்படியேதான் இருக்குது. அவளையே பார்த்தபடி அவன் கூற, சிம்மா சினுங்களுடன் அவன் மார்பிலேயே ஒரு அடி போட்டாள். சாரி மாமு, எனக்கு அந்த சமயம் ஏதோ பைத்தியம்தான் பிடிச்சிருந்திருக்குது. நீங்கள் எங்கே தப்பு பண்ணிடுவீங்களோ, அத்தனை மக்களோட உயிரோடு விளையாடிடுவீங்களோன்னு ஒரு பயம். இன்னொரு உயிரோட சாபத்துக்கு நீங்கள் ஆளாகிடக்கூடாதுங்கிற பதட்டத்தில் தான் நம்ம குழந்தையோட ஆரோக்கியம் கூட எனக்கு 2ஆம் பட்சமாக போகிடுச்சு. அவள் வருத்தப்பட, எனக்கு புரியுது பேபி. முதல்ல எனக்கு கோபம்தான். கட்டுன புருஷன் மேலே நம்பிக்கை இல்லை, குழந்தையை பணயமாக வைக்கிறாள்னு உன் மேலே கொலை வெறியில தான் இருந்தேன். பட் ஆதிரன் உன் நிலைமையை எடுத்து சொல்லவும் கொஞ்சம் உன்மேல் இருந்த கோபம் குறைஞ்சது. அப்புறம் அவ்வளவு பெரிய விஷயம் வெளியில் வர்றதுக்கு ஒரு வகையில் நீயும் காரணம். ஸோ மீதி இருக்கிற கோபம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது. சொச்சமிருந்த மிச்ச கோபத்தையும் இப்போ நீ போக்கிட்ட. கடைசி வரியை கூறும்போது அவளை பார்த்து கண் சிமிட்ட, சீ, அழகாய் வெட்கப்பட்டாள் அவள். இருவரின் மனமும் நிறைந்திருக்க நித்ராதேவி சுகமாய் அவர்களை ஆட்கொண்டாள். ஜென்மம் தொடரும்.